வெளிப்படையான பிரசனத்தை அனுபவிப்பது எப்படி என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் முக்கியமான ஒரு காரியம், தேவனை ஆராதிப்பது தேவனுடைய பிரசனத்தை வெளிப்படுத்தும். நாம் வழிந்தோடுதலில் வாழ விரும்பினால் முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், நாம் இந்த நிறைவான ஆசீர்வாதத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் தேவனுடைய பிரசனத்தை முன்னுரிமையாக்கி கொள்ள வேண்டும், முதன்மையாய்ப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் வேறு எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ இல்லையோ, தேவனுடைய பிரசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு சபையாக இருக்க வேண்டும். வேறு எந்த காரியம் நமக்கு முக்கியம் இல்லை. வேறு எந்த காரியம் நமக்கு எந்த விதத்தில் உதவியும் செய்யாது. ஆனால் கர்த்தர் நம்முடைய சகாயர், நமக்கு சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன், நம்முடைய வாழ்க்கை உயர்த்துகிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன். எனவே அவர் நம்முடைய வாழ்க்கையின் முன்னுரிமையாக முதன்மையானவராக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படியாக நம்முடைய சிந்தையிலும் நம்முடைய வார்த்தைகளிலும் நம்முடைய செயல்களிலும் பிரதிபலிக்க வேண்டும். வெறும் சொன்னால் மட்டும் போது அதை வாழ்ந்து காட்டணும். வாழ்ந்து காட்டும் போது நிச்சயமாய் சொல்கிறேன், அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஏனென்றால் இதுக்கு நமக்கு மட்டும் ஆசீர்வாதம் அல்ல, மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் சென்ற வாரத்தில் ஆராதனை குறித்து பேசும்போது நாம் செய்ய வேண்டிய காரியம், தேவனுடைய வெளிப்படையான பிரசனத்தை கொண்டு வருவதற்கு மூன்றாவது குறிப்பை நான் சொன்னேன், தீவிரமான ஜெபமும் ஆராதனையும் இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய ஜெபங்கள் ஏனோதானன்னு இருக்கக்கூடாது. மத சம்பந்தப்பட்ட ஜெபங்களை நாம் ஏறெடுக்கக்கூடாது. மதவாதிகளாய் நாம் ஜெபிக்கக்கூடாது. நாம் ஜெபித்தால் காரியங்கள் சம்பவிக்கணும். நாம் ஜெபித்தால் காரியங்கள் நடக்கணும். நாம் ஜெபித்தால் அற்புதங்கள் நடக்கணும். இருக்கிறீங்களா? இந்த சபைக்குள் நீங்கள் நுழையும் போது தேவ பிரசன்னத்தை உணரக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஜெபித்திருக்க வேண்டும். ஜெப வாழ்க்கை இல்லாமல் நீங்கள் எதையும் சாதிக்க முடியாது. ஆராதனை இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை ஒரு பூஜ்யமாக தான் இருக்கும். ஏனென்றால் நாம் உண்டாக்கப்பட்டதனுடைய நோக்கமே அவருடைய மகிமையை சொல்லி வருவதற்கு. அதுதான் துதி. துதி ஆராதனை என்ன செய்கிறோம்? தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறோம். தேவனுக்கு உண்டான மகிமை, கனம் எல்லாவற்றையும் அவருக்கு செலுத்துகிறோம். அவருக்கு வேண்டிய புகழை செலுத்துகிறோம். அவர் அதற்கெல்லாம் தகுதியானவர். ஆராதனை செய்யும் போது நாம் உணர வேண்டிய காரியம், தேவனுக்கு நாம் கனத்தை கொடுக்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கை கனப்படுத்துகிறார். ஆமென். ஏனென்றால் நீங்கள் எதை கொடுத்தாலும் அதை திருப்பி தருகிற தேவனாய் இருக்கிறார். அப்போ நாம் அவருக்கு கனம் செலுத்தினார், அவர் நம் மீது அந்த கனத்தை அனுப்புவார். அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவார். அவருடைய மகிமையில் நம்மை நிரப்புவார். முடிக்கும் போது சங்கீதம் 63க்கு சென்று நாம் பார்த்து கொண்டிருந்தோம். எனவே மீண்டுமாய் சில முக்கியமான சத்தியங்கள் அதிலிருந்து போதிக்க இருக்கிறேன். சங்கீதம் 63 முதலாம் வசனம் மீண்டுமாய் வாசிப்போம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. தேவனே, நீர் என்னுடைய தேவன். அப்போ பாருங்க, தேவனோடு ஒரு தனிப்பட்ட நெருக்கமான உறவை விட இந்த உலகத்தில் வேறு எதுவும் சிறந்தது கிடையாது. மீண்டுமாய் சொல்கிறேன், கூர்ந்து கவனிங்க. தேவனோடு தனிப்பட்ட நெருக்கமான உறவை விட இந்த உலகத்துல வேற எதையும் சிறந்ததல்ல, முக்கியமானதல்ல. ஆமென். நாம் இதற்காக தான் உண்டாக்கப்பட்டோம். ஆமென். அவருடைய சாயலிலும் அவருடைய ரூபத்திலும் எதற்காக நம்மை உண்டாக்கினார்? அவரை போல் இருக்கணும். அவரை போல் இருக்க வேண்டும் என்றால் அந்த உறவு நாம் ஸ்தாபிக்க வேண்டும். அந்த உறவை நாம் வளர்க்க வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, என்னுடைய உறவு அசைக்கப்படாது. நான் அவரோடு வைத்திருக்கிற உறவு பொருட்களை சார்ந்தது அல்ல, உறவை சார்ந்தது. Come on, somebody talk to me. அவர் ஆசீர்வாதம் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நான் அவருடையவன். ஆமென். ஏனென்றால் தாவீதுனுடைய பிரமாதமான ஒரு காரியம் என்னவென்றால், தேவனே அவருக்கு வேண்டிய மதிப்பு மரியாதை செலுத்துகிறார். தேவனே, நீர் எலோகிம், ஆனால் நீர் என்னுடைய எலோகிம். நீர் தேவன் உண்மைதான், ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நீ என்னுடைய தேவன். என் தகப்பனுடைய தேவன் அல்ல,
ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் அல்ல, மற்றவர்களுடைய தேவன் அல்ல, என் பிள்ளைகளுடைய தேவன் அல்ல. ஆமென். நீர் என்னுடைய தேவன். பிரியமானவர்களே, நமக்கு வேண்டியது தேவனோடு ஒரு தனிப்பட்ட நெருக்கமான உறவு. அதுதான் இந்த உலகத்தில் மிக சிறந்த காரியம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது பல காரியங்கள். முதலாவது எழுதிக் கொள்ளுங்கள், வேகமாக எழுதிக் கொள்ளுங்கள். தேவன் மீதான உங்கள் அன்பு ஒரு சேர்த்தல் அல்ல. தேவன் மீதான உங்கள் அன்பு ஒரு சேர்த்தல் அல்லது கூடுதல் அல்ல. சேர்த்தலை போடுங்க. அது ஒரு அடிமைத்தனம். தேவன் மீதான உங்கள் அன்பு ஒரு சேர்த்தல் அல்ல, அது ஒரு அடிமைத்தனம். Your love for God is not an add-on. It is an addiction. பயப்படாதீங்க. அடிக்ஷன் எல்லாம் சொன்ன உடனே பயப்படாதீங்க. விளக்கி சொல்லிட்டு உங்களுக்கு விளங்கிடும். மிக முக்கியமான ஒரு காரியம் அது. அந்த 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 கோட்பாடு நீங்க தயவுசெய்து தியானம் பண்ணுங்க. தேவன் மீதான உங்கள் அன்பு ஒரு சேர்த்தல் அல்ல, ஒரு கூடுதல் அல்ல, மற்ற காரியங்களோடு சேர்க்கக்கூடிய ஒன்று அல்ல. அது ஒரு அடிமைத்தனம். இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்லணும், அது ஒரு போதை. இட்ஸ் an addiction. தமிழ்ல அது சொன்னட்டா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் தான், அது சொல்லாம அடிமைத்தனம் போட்டேன். அப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன், தேவனோடு இருக்கிற உங்களுடைய உறவு கடமையால் வருகிறதா, கடமையால் உந்தப்பட்டதா, அல்லது தேவனோடு இருக்கும் உன்னுடைய உறவு மகிழ்ச்சியால் உந்தப்பட்டதா? Is your relationship with God fueled by duty, or is it fueled or driven by delight? தேவனோடு இருக்கும் உங்களுடைய உறவு கடமையால் உந்தப்பட்டதா அல்லது மகிழ்ச்சியால் உண்டப்பட்டது? ஏனென்றால் அநேக கிறிஸ்தவர்கள் பாருங்க, தேவனோடு வைத்திருக்கிற உறவு அது வெறும் கடமையால் உந்தப்பட்டது. நான் ஒரு கிறிஸ்தவன், பாரம்பரிய கிறிஸ்தவன், நாம் பிறந்தது, என்னுடைய வம்சமே கிறிஸ்தவர்கள், எனவே நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன். நான் செய்கிற காரியங்கள், ஜெபிக்கின்ற ஜெபங்கள், வேதத்தை வாசிக்கும் போது, கிறிஸ்தவ செயல்களை செய்யும் போது எதன் அடிப்படையில் செய்கிறேன்? கடமை உணர்ச்சி. ஆனால் தேவன் அதை விரும்பவில்லை. தேவனுடைய வெளிப்படையான பிரசன்னத்தை நீங்கள் அனுபவிக்க விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டியது மகிழ்ச்சியால் உங்களுடைய உறவை நீங்கள் ஸ்தாபித்துக் கொள்ள வேண்டும். அவர் நான் ஒரு ஹல்லேலூயா சொல்லும் போது மகிழ்ந்து அதை நான் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா ஒரு கிறிஸ்தவ வார்த்தை, நான் அது எல்லாரும் சொல்றாங்க நானும் சேர்ந்து சொல்றேன் அல்ல. இந்த சபையில வேறு யாரும் இல்லை, நானும் தேவன் மட்டுமே அவரை பார்த்து மனப்பூர்வமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா. ஏனென்றால் என்னுடைய உறவு கடமையினால் உந்தப்பட்டது அல்ல, என்னுடைய உறவு மகிழ்ச்சியால் உந்தப்பட்டது. 8ஆம் வசனத்தை வாசிப்போம். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. தமிழ்ல அருமையா வந்திருக்கிறது. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. ஆத்மா பற்றி கொண்டிருக்கிறதே ஒரு ஸ்ட்ராங் வேர்டு அதுங்க, கிளிங்கிங். ஆனால் தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது சிறப்பான வார்த்தை. உங்கள பாஷையிலிருந்து அப்படியே ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்ல. தமிழ் அறிந்தவர்கள் பாக்கியவான்கள். அப்போ இந்த 2 வசனங்கள், முதலாம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நம்முடைய உறவு, தேவனோடு இருக்கிற நம்முடைய உறவு, தேவன் மீது நாம் வைத்திருக்கிற அன்பு வெறும் ஒரு கடமை அல்ல, வெறும் ஒரு சேர்த்தல் அல்ல, அது ஒரு போதை, அது ஒரு அடிமைத்தனம். ஆமென். விலக்கி சொன்னா உங்களுக்கு விளங்கிடும். இப்ப கவனிங்க, இந்த வார்த்தையை நான் சொல்லும்போது மக்கள் போராடும் போதை பழக்கங்களை நான் அலட்சியப்படுத்துவதில்லை. ஏன்னா அதனுடைய போராட்டங்கள் நமக்கு நன்றாகவே தெரியும். அதிலிருந்து மீண்டு வருவது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். ஆண்டவர் தான் அதை
செய்கிறார். ஆனால் அதே சமயத்தில் நாம் உண்மையில் பார்க்க வேண்டியது என்னவென்றால், தாவீதின் ஆத்துமாக தேவனுக்காக ஏங்குவதை காட்டக்கூடிய ஒன்று இந்த 2 வசனங்கள் அடங்கியிருக்கிறது. ஏன்னா அவர் சொல்கிறார், என் ஆத்மா உம்மேல் தாகமா இருக்கிறது, வறண்டதும் விடாய்த்ததும் தரிமற்றதுமான நிலத்தில் என் மாம்சம். அப்போ பாருங்க, இந்த வார்த்தைகள் அவர் பயன்படுத்தும் போது இது ஒரு அடிமைத்தனம், ஒரு போதை. தேவன் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. அதுதான் ஏன் அந்த அடிக்ஷன் என்ற அவ்வளோ ஸ்ட்ராங் வேர்ட் போட்ட, ஹேட் ஆன் அடிக்ஷன், ஆங்கிலத்தில் இட்ஸ் a play of words. ஆனால் அதனுடைய அர்த்தம் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் பல காரியங்கள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் சில காரியங்கள் சேர்த்து கொள்கிறோம். ஆனால் இது வெறும் ஒரு சேர்த்தல் அல்ல. தேவன் மீது நான் வைத்திருக்கிற அன்பு, தேவன் மீது நான் வைத்திருக்கிற பாசம், தேவன் மீது நான் வைத்திருக்க மதிப்பு மரியாதை எப்படிப்பட்டது என்றால், எப்படி ஒரு மனுஷன் போதைக்கு அடிமைப்பட்டிருக்கிற ஒரு மனுஷனை பார்க்கும் போது அதை இல்லாமல் அவர் செயல்பட முடியாது. ரைட்டுங்களா? குடிப்பழக்கத்திற்கும் போதை பொருட்களுக்கும் அடிமையான மனுஷனை பார்க்கும் போது அது இல்லாமல் அவரால் செயல்பட முடியாது. அதே போலவே தான் தேவன் இல்லாமல் என்னால் செயல்பட முடியாது, என்னால் வாழ முடியாது. அவர் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. என் கை உதறும், என்னுடைய இதயம் பதட்டமாகும், என் கண்கள் கலக்கமாகும், என்னுடைய மனது பல திசையில் பாய்ந்தோடும். ஆனால் தேவன் மீது நான் என்னுடைய அன்பை வைத்து அவர் என்னுடைய உறவை நான் கண்காணிக்கிறவராய் இருக்கிறார் என்று உணரும் போது நான் என்ன செய்வேன்? அவரை மகிழ்ச்சியோடு ஆராதிப்பேன். Oh my God. Hallelujah. Amen. அப்ப சொல்லுங்க, நீங்க சொல்ல வேண்டும் தேவனிடத்தில், நீர் இல்லாமல் என்னால் செயல்பட முடியாது ஆண்டவரே. அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். We cannot function without God. That is an addict. ஆமென். அப்போ தாவீதை போல நம்முடைய ஆத்மா தேவனுக்காக ஏங்க வேண்டும். எப்படி ஒரு போதை கடுமையா இருக்கிறவன் அந்த பொருளுக்காய், அந்த போதை பொருளுக்காய் ஏங்குகிறானோ, அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார் அதை பெற்றுக்கொள்வதற்கு. அதை பெற்ற பிறகுதான் அவன் சரியான நிலைக்கு வருகிறான் என்று நினைக்கிறான். அதே போலவே நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் தேவன் இல்லாமல் நான் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது, நான் ஒரு வார்த்தை பேச முடியாது, நான் ஒரு காரியம் செய்ய முடியாது. அது வியாபாரமா இருக்கட்டும் அல்லது ஊழியமா இருக்கட்டும், நான் எதை செய்தாலும் அவர் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசுவே சொல்லியிருக்கிறார், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவரே சொல்லியிருக்கிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், நீங்கள் என்னில் தான் நிலைத்திருக்க வேண்டும். என்னில் நிலைத்திருந்தால்தான் நீங்கள் கனி கொடுக்க முடியும், மிகுந்த கனி கொடுக்க முடியும். அப்போ அந்த நிலைத்திருக்கிறது தான் நான் சொல்கிறேன் அடிமைத்தனம். தேவன் மீது நான் மயங்கி இருக்கிறேன். Come on somebody. Come on somebody. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ நம்ம வந்தோம் சபையில வார்த்தை கேட்டோம் போறது இல்லைங்க. கேட்கிற வார்த்தை வாழ்வது தான் சபை. அதற்காக தான் ஞாயிற்றுக்கிழமை புறப்பட்டு வருகிறோம். தேவன் என்னோடு பேச போகிறார், எனக்கு வேண்டிய வார்த்தைகளை கொடுக்க போகிறார். அதை நான் கண்காணித்து அதை நான் வாழ்ந்து காட்டுவேன் என்ற நம்பிக்கையுடன் அந்த வார்த்தைகள் எனக்குள் விதைக்கிறார். நிச்சயமாக அவருக்காக நான் ஒரு அறுவடை கொண்டு வருவேன் என்று நாம் அவருக்கு உறுதிமொழி எடுக்க வேண்டும். அப்படி செய்யும் போதுதான் உண்மையான ஒரு வாழ்க்கையினுடைய தாக்கத்தை, ஒரு பாதிப்பை இந்த உலகத்தில் ஏற்படுத்த முடியும். அநேக விசுவாசிகள், அநேக ஊழியர்கள் இப்பொழுது வர வர ஊழியத்தை விட்டு செல்கிறார்கள். ஏன்? மாதிரிகள் அவர்கள் பார்க்கவில்லை. கிறிஸ்துவின் மாதிரிகள் நாங்கள் பார்க்கவில்லை. எத்தனையோ ஊழியர்கள், எத்தனையோ விசுவாசிகள் விழுந்து கொண்டிருக்கிறார்கள் என்று மற்ற விசுவாசிகள் சொந்த அவர்களும் சோர்ந்து போகிறார்கள். ஏன் ஒரு ஊழியக்காரன் விழுகிறான்? ஏன் ஒரு விசுவாசி விழுகிறான்? காரணம், அவன் தேவனோடு வைத்திருக்கிற உறவு கடமையினால் கட்டப்பட்டது, கடமைக்காக செய்கிறான். ஆனால் நீங்கள் மகிழ்ச்சியோடு செய்யும் போது அதை விட்டு ஒரு காலமும் விலக மாட்டீர்கள். Somebody help me please.
ஆமென். அப்போ நீங்க இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்ய வேண்டும். தேவன் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. தேவன் இல்லாமல் என்னால் செயல்பட முடியாது. அவர் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை ஒரு பூஜ்யம், ஒரு வீணான வாழ்க்கை. அவரை கொண்டுதான் நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அந்த நிலைமையில் நீங்கள் வாழும்போது நான் சொல்கிறேன், அற்புதங்கள் சாதனமாய் உங்கள் மூலமாய் நடக்கும். ஏனென்றால் நீங்கள் அந்த மகிமையும் அந்த கனத்தை எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள். ஏனென்றால் அவர் மீது தான் உங்களுடைய முழு பற்றுதல் இருக்கிறது. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. என்ன வார்த்தைகள் பாருங்க. ஒரு சாதாரண மனுஷன் தன் மகனுடைய கொலைவெறிக்கு தப்பி ஓடிக்கொண்டிருந்த ஒரு மனுஷன் ராஜ்யத்தையும் அரண்மனையும் ராஜரீக வாழ்க்கையும் இழந்து எல்லாவற்றையும் இழந்து வனாந்திரத்துல, ஒரு வனாந்திரம் உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும். எதையுமே வளராத அந்த இடத்துல பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் சொல்கிற வார்த்தை பிரச்சனையை பற்றி அவர் பேசலைங்க, மற்ற இடத்துல சொல்கிறார். ஆனால் இந்த இடத்துல இதுதான் தீவிரமான ஜெபம். அவர் சொல்கிறார், என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. That's intense prayer. அது ஒரு சாதாரணமான ஜெபம் அல்ல, அது தீவிரமான ஒரு ஜெபம், ஊக்கமான ஒரு ஜெபம், வைராக்கியமான ஒரு ஜெபம். என் ஆத்துமா தைரியமாய் சொல்கிறார், என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. ஏன்னா தேவன் கிட்ட போய் சொல்ல முடியாது பாருங்க. உங்களுடைய ஆத்மா அவ்விதமா இருக்கிறதா, தேவனை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறதா? அப்ப நான் கேட்கிற கேள்வி, தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்து விலகி இருக்கும் தாவீதின் சரீர நிலை எப்படிப்பட்டது? தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து விலகி இருக்கும் தாவீதினுடைய சரீர நிலை, இஸ் பிசிக்கல் ஸ்டேட், ஹவ் இஸ் இட்? 3 காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். ஒன்று, அவர் மிகுந்த தாகமாய் இருக்கிறார். 2வது, பலவீனமாய் இருக்கிறார், பலவீனப்பட்டு அவர் இருக்கிறார். அதுதான் அந்த முதல் வசனத்தில் சொல்கிறார். அது மட்டுமல்ல, ஏங்கி கொண்டிருக்கிறார். அப்போ தாவீதினுடைய சரீர நிலை, அதாவது அவருடைய மிகுந்த தாகம் மற்றும் அவருடைய பலவீனம் மற்றும் அவருடைய ஏக்கத்தை பற்றிய விளக்கம், உங்கள் ஆத்மா தேவனுக்காக அவ்விதமாய் ஏங்கி கொண்டிருக்கிறதா? தாவீது எப்படி தாகத்தோடு இருக்கிறாரோ, மிகுந்த தாகமா இருக்கிறார். எதுக்கு மிகுந்த தாகமா இருக்கிறார்? என் ஆத்மா உம்மேல் தாகமா இருக்கிறது. அவர் இச்சைகளின் மீது தாகம் இல்லை, அவருடைய அரண்மனை வாழ்க்கை குறித்து அவர் தாகப்படல. அவர் சொல்கிறார், என் ஆத்மா உம்மேல், யார் மேல்? தேவன் மேல் தாகமா இருக்கிறது. அப்போ அந்த தாகத்தை தீர்க்க தேவனால் மட்டும்தான் முடியும். ஆகவேதான் அவரை நோக்கி சொல்கிறார், என் ஆத்மா வேற எந்த காரியத்தையும் வாஞ்சிக்கல. எப்பொழுது என்னுடைய உயிர் போகும் எனக்கு தெரியல, ஆனால் எப்பொழுது இருக்கிற இந்த உயிரை வைத்துக் கொண்டு நான் சொல்கிறேன், உம்மேல் என் ஆத்மா தாகமா இருக்கிறது. ஓ கம் ஆன். அவர் எப்பொழுது மரித்து போவார் என்று அவருக்கு தெரியல, ஆனால் வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியும் தேவனிடத்தில் அவருடைய ஜெபத்தின் மூலமாய் அவருடைய உள்ளார்ந்த வாஞ்சையை தெரிவிக்கிறார். பாருங்க, நாம் கொஞ்சம் பிரச்சனை வந்தாலும் நாம் எப்படி நடக்கிறோம்? வேதத்தை வாசிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல, போப்பா சலித்து போகிறோம். உண்மைதானே இல்லையா? சீரியஸா மறைச்சு பார்த்துன்னுக்கிறீங்க. பாஸ்டர் மருந்து எடுக்கல போல இருக்குது, காரசாரமா பேசி கொண்டிருக்கிறார். நான் காரசாரமா பேசல, இதுதான் உண்மை. கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சுன்னா ஒல்லரை கொட்டுவோம். கர்த்தர் ஒன்றும் செய்யல பிரதர், நான் என்ன பிரதர் பண்ணிட்டேன், நான் என்ன இது பைபிள் வாசின பிரயோஜனம் பிரதர். அவர்கிட்ட நெருங்கி வர 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 இன்னும் பிரச்சனை கூடுதல தான் போகுது. பேசாம தூரம் நின்றுடலாம். தூரம் நின்னா மொத்தமே போயிடும். பாருங்க எந்த அடிப்படையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். பாருங்க, ஆத்மா தேவன் மீது ஏங்கி கொண்டிருக்குமானால் என்னை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவரை விட்டு என்னுடைய அன்பை நீங்க பிரிக்கவே முடியாது. பவுல் அதுதான், இந்த வாக்கியம்தான் பவுல் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். தேவனுக்குள் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை எதுவும் பிரிக்க மாட்டாதென்று நான் நிச்சயித்திருக்கிறேன். நிச்சயம் யாருக்கு வரும்?
தேவன் மீது மிகுந்த தாகமுள்ளவனாய் இருக்கிறவன் தான் அப்படி சொல்ல முடியும். என் ஆத்மா உண்மையில் தாகமா இருக்கிறது ஆண்டவரே. என்ன நடந்தாலும் சரி, என் வாழ்க்கையில நான் என்ன இழந்தாலும் சரி, என் துதிய ஒரு காலமும் என் ஆராதனை நான் இழக்க மாட்டேன். ஓ கம் ஆன் somebody. எல்லாவற்றையும் இழந்த போது உன்னால் நின்று சொல்ல முடியுமா, கர்த்தர் நல்லவர், என் அவருடைய கிருபை எனக்கு போதுமானது என்று? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க. என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் அவர் நல்லவர். என்ன இழந்தாலும் அவர் நல்லவர். We can lose people, we can lose possession, we can lose position, but we cannot lose our praise. Amen. மக்களை இழக்கலாம். Come on somebody. மக்களை இழக்கலாம், ஆஸ்திகளை இழக்கலாம், பதவியை இழக்கலாம், ஆனால் என் துதியை என்னால் இழக்க முடியாது. என் பதவி எடுத்துக்கோ, என் பொருளை எடுத்தாலும் சரி, அதை சூறையாடப்பட்டாலும் சரி, அவர் என்னை திருப்பி ஆசீர்வதிக்க வல்லவர். ஆனால் நான் ஆசீர்வாதத்தை சார்ந்து வாழல, அவரை சார்ந்து வாழ்கிறேன். என்னுடைய ஜீவன் ஆசீர்வாதத்தினால் பிழைப்பதில்லை, அவரால் பிழைக்கிறேன். come on somebody. ஹல்லேலூயா. அப்போ தாவீதை போல நம்முடைய ஆத்மா தேவனுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறதா? அதுதான் நாம் கேட்க வேண்டிய கேள்வி. பாருங்க, அநேக மக்களுக்கு தேவனை ஆராதிப்பது, அவருடைய வார்த்தை மற்றும் ஜெபத்தின் மூலம் அவருடைய பிரசன்னத்தில் தங்கியிருப்பது அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல சேர்த்தலாய் தான் இருக்கிறது. தேவனை ஆராதிப்பது, வேதத்தை வாசிப்பது, ஜெபிப்பது ஒரு நல்ல ஆடோனா தான் இருக்குது, ஒரு சேர்ப்பு, அவ்வளவுதான். பாருங்க, அவர்கள் வேதத்தை வாசிக்காமல் சில நாட்கள் அவர்கள் இருக்க முடியுமானால், அவர்கள் ஜெபத்தை அவ்வப்பொழுது செய்து மற்றும் வாரத்தில் 2 முறை சுருக்கமாய் செய்திருந்தால், அல்லது மாதத்தில் 2 ஞாயிற்றுக்கிழமைகள் சபைக்கு வந்து நான் ஆராதிக்கிறேன் என்று அவர்கள் நினைத்தால், பாருங்க, உண்மையில் அது அவர்களுக்கு ஒரு பெரிய பொருட்டல்ல. அவர்கள் எதுவும் இழக்காதது மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. மாதத்தில் 2 ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போனா போதும். அப்படிப்பட்டவர்கள் தேவனிடத்திலிருந்து ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய அனுகிரகம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்காது. பணத்தை சம்பாதிக்கலாம், திறமை வைத்து பணத்தை சம்பாதிக்கலாம், கிருபை சம்பாதிக்க முடியாது. Grace is a gift, it cannot be earned. பணத்தை சம்பாதிக்கலாம், பேரை சம்பாதிக்கலாம், புகழ் சம்பாதிக்கலாம், மதிப்பு சம்பாதிக்கலாம், ஆனால் தயவு பெற முடியாது, சம்பாதிக்க முடியாது. தேவனுடைய தயவு, தேவனுடைய கிருபை, தேவனுடைய குணாதிசயங்களை நாம் இலவசமாக தான் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் அதை கிருபை கொண்டு தான் கொடுக்கிறார். ஆமென். இதை நீங்க பிரயாசப்பட்டு வாங்க முடியாது. நீங்க எதையும் செய்வதற்கு முன்பாக பாவத்தில் ஊறி கிடந்து நரகத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு பாத்திரமா இருந்த போது உன் மீது அவர் கிருபை பாராட்டினார். ஆமென். நாம் தேவனை விட்டு பிரிந்து மோசமான பாவங்களில் செய்து மிக துன்மார்க்கமாய் நினைத்து துன்மார்க்கமான காரியங்கள் ஈடுபட்டு ஒரு வேலை செய்யாமல் இருந்தாலும் கூட மன அளவில் நாம் எதையோ செய்கிறோம், ஏதோ பார்க்கிறோம், ஏதோ கேட்கிறோம். இந்த மாதிரி காரியங்கள் வாழும் போதே தேவன் நம் மீது இரக்கமும் கிருபையும் பாராட்டினாருங்க. நன்மை நம்மை பின்தொடர வைத்தார். ஆகவேதான் இன்றைக்கு கர்த்தருக்குள் இருக்கிறோம். அவருடைய நன்மையும் கிருபையும் நம்மை வேட்டையாடியது. நம்மை பின்தொடர்ந்து நாம் ரட்சிக்கப்படுகின்ற நாள் வரைக்கும் நம்மை கைவிடல. அப்படிப்பட்ட தேவன் மீது நாம் அன்பு கூறும் போது அது கடமையால் வரக்கூடாது, மகிழ்ச்சியால் வர வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன், தேவன் மீது உள்ள உங்களுடைய அன்பு மற்றபடி சாதாரணமாய் இயங்கும் உங்களுடைய வாழ்க்கையில் சேர்க்கப்பட்ட ஒன்றா, அல்லது தேவன் மீது உங்களுடைய அன்பு ஒரு அடிமைத்தனமா? அதாவது அவர் இல்லை என்றால் என்னால் செயல்பட முடியாது,
அவர் இல்லை என்றால் என்னால் வாழ முடியாது. அவர் இல்லை என்றால் என்னால் ஒன்றும் சிந்திக்க முடியாது. அவரே என் சிந்தனை திறன், அவரே என்னுடைய அறிவாற்றல், அவரே என்னுடைய கிருபை வரம், அவரே என்னுடைய உயிர் மூச்சு, அவரே என்னுடைய சுவாச காற்று, அவரே என்னுடைய இதய துடிப்பு, அவரே என்னுடைய இரத்த ஓட்டம். அவர் இல்லை என்றால் நான் இல்லை. அவர் இல்லை என்றால் நான் இல்லை. நான் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். நான் அவரிலிருந்து தான் யாவற்றையும் பெற்றுக்கொள்கிறேன். இன்றைக்கு நான் இந்த அளவுக்கு வாழ முடிகிறது என்றால் இது என்னுடைய சொந்த முயற்சி அல்ல. அவர் ஒவ்வொரு நாள் எனக்கு வேண்டிய அதிகாரத்தையும் வல்லமையும் கிருபை வரங்களை கொடுத்து இப்படியாக வாழ வைக்கிறாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு நல்லவருங்க, எவ்வளவு நல்லவருங்க. பிரியமானவர்களே, தேவன் மீது உங்களுடைய அன்பு வெறும் ஒரு சேர்த்தலா இருக்கக்கூடாதுங்க. நீங்க சொல்லணும், ஆண்டவரே நீர் இல்லாமல் நான் செயல்பட முடியாதப்பா. ஒரு போதைக்கு எப்படி ஒரு மனுஷன் அடிமைப்பட்டிருக்கிறானோ அதே போலவே ஆண்டவரே நான் உம்முடைய அடிமை. உம்மில்லாமல் ஆண்டவரே என்னால் ஜீவிக்கவே முடியாது. நீர் இல்லாமல் ஒரு நாள் நான் விழிக்கவும் கூடாது. Come on somebody, come on somebody. தேவன் மீதுள்ள என்னுடைய அன்பு கடமையால் உந்தப்பட்டதல்ல. தேவன் மீதுள்ள என்னுடைய அன்பு மகிழ்ச்சியால் உந்தப்பட்டது. இரண்டாவது குறிப்பு, உங்கள் தேவனை ஆராதிப்பது ஒரு கடமை அல்ல, அது ஒரு மகிழ்ச்சி. முதலாவது ஒரு சேர்த்தல் அல்ல, அது ஒரு அடிமைத்தனம். இரண்டாவது உங்களுடைய ஆராதனை உங்கள் தேவனை ஆராதிப்பது ஒரு கடமை அல்ல, அது ஒரு மகிழ்ச்சி. 2ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். தமிழிலும் ஆங்கிலத்திலும் சில இடத்துல மாறி வந்திருக்குது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாய் இருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மூல பாஷையில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? I have seen you in the sanctuary and beheld your power and your glory. பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்த்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். ஏற்கனவே பார்த்து விட்டேன். ஆமென். ஆவிக்குரிய விதமாய் பேச வேண்டும் என்றால் அந்த வனாந்தரத்துல தாவீது மூச்சு திணறுகிறார். ஏனென்றால் அவருடைய ஜீவன் மற்றும் மகிழ்ச்சியின் ஆதாரத்தை விட்டு ஆதாரத்திலிருந்து பிரிக்கப்பட்டார். ஆகவே தான் அவருக்கு ஆவிக்குரிய ரீதியில மூச்சு திணறுகிறது. ஏன்னா நம்முடைய சுவாச காற்றிலிருந்து பிரிக்கப்படும் போது அல்லது சரியான அளவுக்கு நமக்குள் போலனா மூச்சு திணற ஆரம்பிக்கிறது. அவன் ஆவிக்குரிய ரீதியில் அந்த வனாந்தரம் அப்படிதான் உணர்கிறான். ஏனென்றால் அவன் உணர்ந்த காரியம் அவனுடைய ஜீவன் மற்றும் மகிழ்ச்சியின் ஆதாரம், அதிலிருந்து அவன் பிரிக்கப்பட்டான். அப்போ நான் கேட்க வேண்டிய கேள்வி, அந்த மகிழ்ச்சி மற்றும் அவருடைய ஜீவனின் ஆதாரம் என்ன? ஆராதனையில் தேவனுடைய பிரசனம், வல்லமை, மகிமை. What is your source of life? What is the source of your joy? Let me tell you, in worship it is the presence, the power and the glory of God. Oh hallelujah. இந்த முக்குருள ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய நித்தியத்தை தாங்குகிறது. ஏனென்றால் பிரசங்கத்தை இப்பொழுது வரைக்கும் தான் கேட்போம், அந்த உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் பிரசங்கங்களை கேட்போம். ஆனால் ஆராதனை இம்மையிலும் செய்வோம், மறுமையிலும் செய்வோம். நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம், இங்கேயும் அங்கேயும் என்ன செய்ய போகிறீர்கள்? ஆராதனை. Come on somebody. பிரசங்கம் கேட்கிறது இந்த உலக வாழ்க்கையோடு முடிந்துவிடும். ஏனென்றால் அங்கே நீங்க வார்த்தை முகமுகமாய் பார்க்க போகிறீர்கள். அங்கே விளக்கம் தேவையில்லை, வியாக்கியானங்கள் தேவையில்லை, வேதகாம கல்லூரி போதகர்கள் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. அங்கே ஏன் வார்த்தை உங்களுக்கு உங்களுடைய கண்களுக்கு முன்பாக தெரிகிறது. அங்க போய் சேர்ந்தால் எல்லாமே முழுமையாய் பூரணமாய் அறிந்து கொள்வீர்கள்.
அங்க உங்களை யாரும் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலக வாழ்க்கையில் தான் நமக்கு போதனை பண்றக்கூடிய 5 விதமான ஊழியர்கள் தேவன் எழுப்பியிருக்கிறார். ஆனால் கவனிக்க வேண்டும், ஆராதனை நாம் போதிக்க முடியாது, ஆராதனை நான் செய்தாக வேண்டும். I cannot teach you to worship, you need to worship. ஆராதனையை பற்றிய காரியங்கள் சொல்லலாம், ஆனால் நீங்கள் தான் ஆராதிக்க வேண்டும். ஆராதனை பற்றி போதனைகள் கொடுக்கலாம், ஆனால் ஆராதனை செய்ய வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. I cannot teach you to worship, you must worship. ஏனென்றால் அதை இயல்பாகவே உங்களுக்குள் தேவன் வைத்திருக்கிறார். It's born with you that you were created to worship. ஆகவேதான் உலகத்தில் கண்டதை ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க, கண்டதை தொழுது கொண்டிருக்கிறாங்க. ஏனென்றால் அந்த இயல்பான உணர்வு பூர்த்தி செய்வதற்கு, திருப்தி செய்வதற்கு ஏதோ ஒன்றை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்குள் இது ஏற்கனவே இருக்கிறது. அப்போ பாருங்க, மெய்யான தேவன் நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய ஆராதனை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? ஏன் கூச்ச சுவாபத்தோடு நாம் ஆராதிக்க வேண்டும்? ஏன்னா நான் ரொம்ப சத்தமா தட்டிட்டேனா? யாரையும் கட்டுப்படுத்தக்கூடாது. அவங்களை ஆராதிக்கும் போது அவங்கள ஃப்ரீயா விடுங்க. ஏன் சும்மா அந்த கை தட்டுறாங்க? எவ்வளோ சத்தம்! மனைவி ஓவரா கை தட்டுன்னா கணவர் பாடம் எடுத்துருவார், கணவர் ஓவரா கை தட்டுட்டா மனைவி பாடம் எடுத்துருவார் வீட்டு போய். எதுக்குக்கா இவ்வளோ சத்தம்? எல்லாரும் உங்களை திரும்பி பார்த்தாங்க. எனக்கு ரொம்ப வெக்கமா இருந்துச்சு. ஆனா கர்த்தர் ரொம்ப மகிழ்ந்தாருங்க. நீங்க வெக்கப்பட்டீங்க, அவர் வா என் பிள்ளை பாரு மிகாவேல் இங்க வா, நீ கேட்டியே உங்களுடைய மரணம் சரியானதா, இந்த மக்களை நம்பி நீ உங்களுடைய ஜீவனை கொடுக்குறீங்களா பார், நீயே பார், அந்த உணர்வு பார், அந்த பாசத்தை பார். தன்னை மறந்து, தன் சூழ்நிலையை மறந்து, தன் ஸ்தானத்தை மறந்து அவர் தேவனை துதிக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய ஆராதனை எதனால் ஏவப்படுகிறது? மகிழ்ச்சியாலா, கடமையாலா? கடமையால் வந்ததுன்னா இப்படிதான் வரும். கை தட்டாதீங்க, சும்மா கை வைக்கணும். கொஞ்சம் யாராவது கொஞ்சம் சத்தமா தெரிஞ்சுட்டா டிஸ்டர்ப் ஆகுது. அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ், ஆனா அவருக்கு அது பிரியம். ஏனென்றால் சும்மா யாரும் வந்து இங்க சத்தம் போடுறதுக்கு வரலங்க. அதற்கு யாருக்கும் காசும் கொடுக்கப்படல. நீங்க கொஞ்சம் ஓவரா தட்டுங்க, உங்களை தனியாக வச்சுக்கிறேன் அப்படியா கொடுங்க இல்ல. ஒரு பாயிண்ட் வரும்போது, நீங்க தொடப்படும் போது மட்டும்தான் நீங்க வந்து உங்களை மறந்து கர்த்தரை துதிக்கிறீங்க. ஏன்னா அது உங்களுடைய பாயிண்ட். நீங்க ஏதோ ஒரு வாரம் முழுக்க நீங்க போராடி இருப்பீங்க. ஆண்டவரே நான் சர்ச்சுக்கு போறேன், நீங்க என்னோடு பேசணும். எப்படி பண்ணுவீங்க, ஏது பண்ணுவீங்க பாஸ்டருக்கு தெரியாது, நீங்க தான் பேசணும். அப்படி நீங்க சொல்லிட்டு கரெக்டா அந்த பாயிண்ட் வரும்போது இவரு என்னடா எப்படி தான் தெரியும், அப்ப எப்படிங்க துதிக்காம இருக்க முடியும்? இவருக்கு ஒரு பாயிண்டும் தெரியாது, நான் என்ன இந்த வாரம் முழுக்க என்ன வழியாய் கடந்து போயிருக்கிறேன். ஆனால் அந்த வார்த்தை பேசுகிறாரே, இது இவர் அல்ல, பரிசுத்த ஆவியானவர். அப்போ நான் இந்த தேவனை துதிக்காமல் இருப்பது எப்படி? என் ஆராதனை அவருக்கே. ஓ ஹல்லேலூயா. பாஸ்டர் அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க இந்த வசனத்துல வாசிக்கிறீங்க, இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாய் இருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டு நீங்க ஆராதனையே பார்க்கலையே. எங்க இருக்கிறது இங்க ஆராதனை? பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனுக்கு முன்பாக பழைய ஏற்பாட்டில் ஆலயத்தில் என்ன செய்தார்கள்? ஆராதனை. எல்லா பலிகள் என்ன காண்பித்தது? தேவன் மீது நாம் காண்பிக்கிற கொடுக்கின்ற ஆராதனை. அவர் சொல்கிறார் பரிசுத்த ஸ்தலத்தில், இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க. எதற்காக நீங்கள் இந்த காலையில் வந்தீர்கள்? கர்த்தரை ஆராதிக்க. பரிசுத்த ஸ்தலத்தில் நீங்கள் எதற்காக வந்தீர்கள்? கர்த்தரை. Oh, somebody help me please. Somebody help me. அப்போ பாருங்க, ஆராதனையில் தான் நம்முடைய ஜீவன் மற்றும் மகிழ்ச்சியின் ஆதாரம் வெளிப்படுகிறது. அந்த ஆதாரம் என்ன? ஆராதனையில் இருக்கும் தேவனுடைய பிரசன்னம், வல்லமை, மகிமை. ஹல்லேலூயா.
கடந்த காலங்களில் தாவீது பரிசுத்த ஸ்தலத்திற்கு வந்திருந்தார். இப்பொழுதோ அப்சலோமிடமிருந்து அவர் உயிர் தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறார். அவர் வருத்தப்படுகின்ற காரியம், இப்போ ஆராதனையில் தேவ மக்களோடு தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்க முடியலையே. என்னைக்காவது நாம் அப்படி ஏங்கி இருக்கிறோமா? ஏன் சபைக்கு வருகிறோம்? தேவ மக்களோடு ஆராதனையில் அவருடைய பிரசன்னத்தில் இருப்பதற்கு. That is the reason why we come to church, to gather with God's people and worship Him in His presence. தேவன் எங்க ஆராதிக்கப்படுகிறாரோ அங்கே அவருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துவார். எங்கே அவருடைய மக்கள் கூடி ஆராதிக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் அவர் உலாவிக் கொண்டிருப்பார். Talk to me somebody. தாவீது ஏங்குகின்ற காரியம் எப்போது? நான் என் உயிருக்கு பயந்து ஓடி இருக்கிறேன், ஆனால் இப்பொழுது தேவ மக்களோடு ஆராதனையில் என்னால் கலந்து கொள்ள முடியவில்லையே. எனவே அவர் என்ன நினைக்கிறார் என்றால், ஆலயத்தில் ஆராதனையில் தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்த அந்த நாட்களை அவர் நினைவு கூறுகிறார். நினைவு கூர்ந்து சொல்கிறார், இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து நான் ஆராதிக்கும் போது நான் காண்கின்ற இரண்டு காரியங்கள், உம்முடைய வல்லமையும் உம்முடைய மகிமையையும் நான் பார்த்து விட்டேன். Every time you worship, you will see the power and the glory of God manifest in your life. Write it down, write it down. ஏனென்றால் இங்க மட்டுமல்ல, நீங்கள் எப்பொழுதெல்லாம் தீவிரமாய் ஊக்கமாய் உண்மையாய் ஆராதிக்கும் போது தேவன் தம்முடைய மகிமை தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவார். நீங்கள் உணர்ந்து அவரை நீங்கள் துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது, அவருக்கு நன்றிகளை படிக்கும் போது அவர் எப்படி வராமல் இருப்பாருங்க? துதியின் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறாரே. அப்போ பாஸ்டர் எனக்கு வெளிப்படையான பிரசன்னம் வேணும், ஆராதிங்க, துதிங்க. ஆராதித்து நீங்கள் துதிக்கும் போது கர்த்தர் இறங்குவார். God cannot resist worship. தேவன் ஆராதனை எதிர்த்து தனியாய் தூரமாய் நிற்க முடியாதவர். நீங்கள் உண்மையாய் ஆராதிக்கும் போது அவர் இறங்கி உங்களை தொடுகிறார். Come on somebody. Oh hallelujah. அப்போ நான் சொல்கிறேன், ஆராதனையாளர்கள் தேவனுக்கு மிக நெருக்கமானவர்கள். Worshippers are the closest to God. Next only comes the prayer warriors. அதன் பிறகுதானா ஜெப வீரர்கள். நாம் எதற்காக உண்டாக்கப்பட்டோம்? தேவனை ஆராதிக்க. Prayer came only after the fall. Worship was before the fall. பைபிளை படிச்சு பாருங்க. ஜெபம் எதற்காக வந்தது? மனுஷன் விழுந்த பிறகு. ஏன்? ஜெபம் என்பது தேவனோடு பேசுவது. அந்த பேச்சு நாம் இழந்ததுனால இப்போது ஜெபத்தின் மூலமாய் தேவனிடத்தில் பேசுகிறோம், உரையாடுகிறோம், உறவு கொள்கிறோம். ஆனால் வீழ்ச்சிக்கு முன்பாக ஆதாம் ஏவாள் செய்தது ஜெபம் அல்ல, ஆராதனை. ஏன்னா அவர்களுக்கு ஒரு தேவை கிடையாது, அவர்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. தேவனோடு அவர்கள் சந்தோஷமா இருந்தார்கள். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க, நான் ஒரு ஆராதனையாளன். என் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் தேவனை ஆராதிப்பேன். ஆமென். ஆகவேதான் சங்கீதம் 34 முதலாம் வசனத்துல எப்படி சொல்லியிருக்காருங்க? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இருக்குதா? சொல்லிட்டேங்க மனப்பாடமா?
இருக்கிறதா நான் கேட்கிறேன். கடகடன்னு சொல்லிட்டீங்க. கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் ஆஹா, வாயில். அவர் துதி எப்போதும் எங்கங்க? அவர் துதி, என் துதி அல்ல, அவர் துதி எப்போதும் இருக்கிறதா நான் கேட்கிறேன். இருக்க சொல்கிறவர்கள் பாக்கியவான்கள், ஹல்லேலூயா. இருக்க போகுதுன்னு சொல்கிறவர்கள் பாக்கியவான்கள். இது வரைக்கும் இல்லை, ஆனால் இனிமேல் இருக்கும். எல்லா காலங்களிலும் நான் அவரை சொத்திரிக்க போகிறேன். அவருடைய துதி என் வாயை விட்டு போகாது. யார் எனக்கு கொடூரமாய் கிரியை செய்தாலும் கர்த்தர் நல்லவர். அப்பா, அவர்களை ஆசீர்வதியும். என்னால் அவர்களை சபிக்க முடியாது. என்னால் அவர் கோபப்பட்டு உன் வாயை பார்த்து போயா சொல்ல முடியாது. ஏன்னா கர்த்தர் நல்லவர். நான் துதிக்கிற என் வாயை விட்டு துதி போகாதுங்க. இல்லையே, இவ்வளோ பேசிட்டாங்க, அவங்க பேசிட்டாங்க, அவர் பேசலையே. நான் வருத்தப்படுவதற்கு அவர் தான் பேசணும். அவர் என்னை எப்பொழுது பார்த்தானோ வாழ்த்திட்டே இருக்கிறாரு, என் மகன்றாரு. அப்படி இருக்கும்போது நீ சொல்றத நான் கேட்கணும். நீ எல்லாம் வேணா பேசு, நீ தெரியாம பேசுற, அவர் தெரிந்து பேசுகிறார். He knows what he says. People who talk about you don't know what they say. வாய்க்கு வந்தபடி ஏன் உலகிறாங்க அவங்களுக்கு தெரியல. அவர் தெரிந்து நம்மை வாழ்த்துகிறார். It's a good God. I said he's a good God. I said he's a good God. அப்போ கவனிங்க, ஆராதனையில் நீங்கள் தேவனுடைய வல்லமையையும் மகிமையையும் காண வருகிறீர்கள் என்று தாவீது அறிந்து கொண்டார். நாம் ஆராதனைக்கு வரும்போது எதற்காக ஆராதனை செய்ய வருகிறோம்? நீங்கள் தேவனுடைய வல்லமையையும் அவருடைய மகிமையையும் ஆராதனையில் காண்கிறீர்கள். அப்போ நீங்கள் எங்கு ஆராதித்தாலும் இந்த இரண்டு காரியங்கள் நீங்கள் காண்பீர்கள்: தேவ வல்லமை, தேவ மகிமை. ஏனென்றால் அவர் ஆராதனை துதியின் மத்தியில் இருக்கிறார். அப்போ மூன்று காரியங்கள் ஆராதனை நடப்பு இருக்கிறது: தெய்வ பிரசனம், தேவ பிரசனம் எங்க இருக்கிறதோ, தேவன் எங்க இருக்கிறாரோ அவரிலிருந்து வல்லமையும் மகிமையும் புறப்படும், வெளிப்படும். அப்போ நான் தேவனை ஆராதிக்கும் போது தேவன் இறங்கி கொண்டிருக்கிறார். இறங்கும் போது அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை காணப்படும். ஆமென். அப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த காலை வேளையில் நீங்கள் ஏன் ஆராதிக்கிறீர்கள்? இந்த காலையில் நீங்கள் ஏன் ஆராதிக்க வந்தீர்கள்? ஏனென்றால் உங்களிடம் இது எதிர்பார்க்கப்படுகிறதா? அதனால் நீங்கள் ஆராதிக்கிறீங்களா? ஏனென்றால் நான் ஏன் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறேன்? ஏனென்றால் நான் பயபக்தி உள்ளவன் என்று காண்பிப்பதற்கா, காட்டுவதற்கா? ஏன் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள்? மற்ற மக்களோடு பழகுவதற்கா? அங்க போனா சகோதரன் சோ அண்ட் சோ, பிரதர் சோ அண்ட் சோ பார்க்க போகிறேன். அதெல்லாம் உண்மைதான். ஒருத்தர் பார்த்து வாழ்த்துறோம், செய்யணும். சில நேரத்தில் செய்யாமல் போயிடுறோம், அதுவும் தவறு. ஆனால் அதற்காக ஆராதிக்க வரணுமா? என்னார் நான் பார்க்க வரேன், சபைக்கு போனா அவங்களெல்லாம் பார்க்க முடியும், மீதியான நாட்கள் நேரம் இருக்குமா, அதற்காக நான் ஆராதனைக்கு செல்றேன்? இல்லை. ஆராதனைக்காக நீங்கள் எதற்காக வருகிறீர்கள்? பாஸ்டர், உங்களுக்கு தெரியும், பிள்ளைகள் இங்க இருப்பது மிக முக்கியமானது. அதற்காக தான் ஆராதனைக்கு வருகிறேன். ஏன்னா அவங்கள ட்ரெயின் பண்ணணும். அப்படியா? நீங்க ட்ரெயின் ஆகாம அப்படி அவங்க எப்படி ட்ரெயின் ஆவாங்க?
அவங்கள கொண்டு வர்றதுக்கு நீங்க ஆராதிக்க வர்றீங்களா? இல்லை. தாவீதை போல தேவனுடைய மகிமையும் அவருடைய வல்லமையும் புதிய விதத்துல, மற்றொரு விதத்துல மீண்டுமாய் சந்திக்க நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன். I have come to have a fresh encounter like David with the glory and the power of God. That's why I worship. That's why I worship. நான் ஆராதிப்பதற்கு காரணமே புதிய விதத்தில், இதுவரைக்கும் இல்லாத விதத்தில் அவருடைய வல்லமையையும் அவருடைய மகிமையையும் மீண்டும் ஒருமுறை சந்திக்க நான் வந்திருக்கிறேன். நான் சொல்கிறேன், மகிழ்ச்சியோடு நீங்கள் தேவனை ஆராதிக்கும் போது அவருடைய வல்லமையும் அவருடைய மகிமை சந்திப்பீர்கள். அவருடைய வல்லமை மற்றும் மகிமை சந்திக்கும் போது நீங்கள் முற்றிலும் மாற்றப்பட்டவர்களாய் உலகத்தில் வாழ்வீர்கள். Are you there, church? அப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுடைய ஆராதனை, உங்களுடைய துதி வெறும் ஒரு கடமையான ஒன்றா அல்லது மகிழ்ச்சியால் செய்யப்படுகின்ற ஒன்றா? ஏனென்றால் ஆராதனை செய்கிறவர்கள், நான் சொல்கிறேன், உங்கள் தேவனுடைய வல்லமையினாலும் மகிமையினாலும் நிறைந்து காணப்படுவீர்கள். மகிழ்ச்சியோடு செய்கிறவர்கள் தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய மகிமையும் நிறைந்தவர்களாய் காணப்படுவீர்கள். அப்போ நீங்க மகிமை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க முழுக்க முழுக்க ஆராதிக்கும் போது உங்களிலிருந்து மகிமை மற்றவர்களுக்கு செல்லும். மோசே தேவனுடைய மகிமையில் நிறைந்தவனாய் காணப்பட்டால், ஆனால் அவன் மீது மகிமை இருக்கிறது அவனுக்கு தெரியல. மற்றவர்கள் அவரை சந்தித்த பொழுதுதான் சொன்னார்கள், தேவனுடைய மகிமை உன் மீது இறங்கி இருக்கிறது. அவர்கள் சொல்லிதான் அவருக்கு தெரிந்தது. நான் சொல்கிறேன், நாம் அநேக ஆண்டவரே மகிமை உணர முடியல. அவர் சொல்கிறார், மற்றவங்க உங்களுக்கு சாட்சி சொல்லுவாங்க. நீ ஏற்கனவே என்னை ஆராதித்தபடினால் உன்னுடைய ஆராதனையின் அளவு எவ்வளவோ அந்த அளவுக்கு நீங்கள் மகிமையினால், நீங்கள் என் வல்லமையினால் நிரப்பப்படுவீர்கள். ஆகவேதான் சில பெரிய ஊழியர்கள் அவர்களுடைய பெயர்களை சொல்ல விரும்புகிறார். 5 மணி நேரம் அந்நிய பாஷையில் ஆராதிக்கிறார்கள். ஆகவேதான் அவர்களுடைய ஊழியங்கள் இன்றைக்கு மிக பெரிதான ஊழியங்களாக இருக்கிறது. குறைந்தபட்சம் ஒரு நாள் 5 மணி நேரம் அவர்கள் அந்நிய பாஷையிலேயே பேசி ஆண்டவரை துதிக்கிறார்கள். ஏனென்றால் அப்படியாக நாம் ஆராதிக்கும் போது ஆவியானவர் நமக்கு புரியாத தெரியாத நம்முடைய மொழிகளுக்கு கட்டுப்பாடுகள் இருக்குது. ஆனால் அந்நிய பாஷையில் பேசும் போது கட்டுப்பாடுகள் இல்லை. தேவனை ஆராதிக்க வேண்டிய விதத்தில் நீங்கள் ஆராதிக்க ஆரம்பிப்பார். ஏனென்றால் ஆராதிக்கிறது நீங்க அல்ல, பரிசுத்த ஆவியானவர். இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாய் இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். அப்போ ஆராதிக்கிறவர்கள் காணக்கூடியது தேவ வல்லமை. முதலாவது பார்ப்போம், சங்கீதம் 62:11. சங்கீதம் 62:11. தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே. ஹல்லேலூயா. வல்லமை உன்னுடையது அல்ல, வல்லமை என்னுடையது அல்ல, வல்லமை தேவனுடையது. ஓ ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை முன்னேற வைக்கின்ற வல்லமை தேவனுடையது. நம்மை சுகப்படுத்துகிற வல்லமை தேவனுடையது. நம்மை விடுவிக்கின்ற வல்லமை தேவனுடையது. நம்மை பாதுகாக்கின்ற வல்லமை தேவனுடையது. நமக்கு பராமரிப்பு கொடுக்கிற வல்லமை தேவனுடையது. நம்மை ரட்சிக்கும் வல்லமை தேவனுடையது. நம்மை மீட்டெடுத்த வல்லமை தேவனுடையது. ஒவ்வொரு நாள் நம்மை நடத்துகின்றது தேவ வல்லமை. அந்த வல்லமை அவருடையது. Oh, come on. Hallelujah. Hallelujah. தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது. 2 தரம் நான் அதை கேட்டிருக்கிறேன். எதிரொலி அவர் ஒருவனை பேசினா அது அப்படியே எக்கோ ஆகுது. வல்லமை தேவனுடையது. ஆமென். அது தேவனுக்கு சொந்தமானது. தேவனுடையதுன்னா அது தேவனுக்கு சொந்தமானது. அப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன், நாம் யாருக்கு முன்பாக வருகிறோம் என்பதை அறிந்திருக்கிறோமா?
Do we know whom we are coming before? சில பேர் சொல்றாங்க, I met the man upstairs ன்னு. அலட்சியமா பேசுகிறார்கள். அவர்கள் நினைக்கிறார்கள், ஓ இது ஆவிக்குரிய முதிர்ச்சி. அது ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லை. மேல இருக்கிறவர் நான் சந்திச்சு தான் வந்தேன். அவர் அண்ட சராசரத்தின் தேவன். அவருக்கு செலுத்த வேண்டிய கனம் செலுத்தி தான் ஆக வேண்டும். நான் அவரிடத்தில் போகும்போது என் பரம தகப்பனை சந்திக்கிறேன். When you talk about a father, you have reverence. When we talk about the father, we have reverence. அலட்சியமா பேச முடியாதுங்க. அவர் மனுஷன் அல்ல, உன்னதமான தேவன். எல் எலியோன். அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தாலே மக்கள் பழைய ஏற்பாட்டில் சாஷ்டாங்கமாய் முகங்குப்புற விழுந்தார்கள். இன்றைக்கு அதை நாம் செய்வதில்லை. அதனால தோரணை தான் முக்கியம் நான் சொல்ல வரல, இருதயம் தான் முக்கியம். கரெக்ட். ஆனால் தோரணை ஆனது இருதயத்தினுடைய நிலையை காண்பிக்கிறது. Somebody who has reverence in the heart will show reverence in action. அதை சொல்லி நீங்க காட்ட வேண்டிய அவங்களே செய்வாங்க. Do I have a witness இங்க? அப்போ கவனிக்க வேண்டும், நான் யாரிடத்தில் வருகிறேன் என்பதை நான் அறிந்திருக்க வேண்டும். ஆமென். தேவன்தான் வல்லமையின் ஆதாரம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா? அது நமக்கு தோன்றி இருக்கிறதா? தேவன்தான் சகல வல்லமை, எல்லா வல்லமைக்கு ஆதாரமாய் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்திருக்கிறோமா? பிரியமானவர்களே, வல்லமை தேவனுடையது. ஆமென். அந்த வல்லமைக்கு அளவுகள், எல்லைகள், வரம்புகள் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். His power has no limits. அவருடைய வல்லமைக்கு வரம்புகள் கிடையாது. அவருடைய வல்லமைக்கு எல்லைகள் கிடையாது. அப்படிப்பட்ட வல்லமை தான் நமக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆபக்குக் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆபக்குக் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது. அவருடைய பிரகாசம், இது அவருடைய பிரசன்னத்தை குறித்து பேசுகிறது. அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது. அவருடைய கரத்திலிருந்து கிண்ணறங்கள் வீசின. அவருடைய கரத்திலிருந்து கிண்ணறங்கள் வீசின. ஆமென். ஹல்லேலூயா. அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்தது. அங்கே அவருடைய பராக்கிரமம், அவருடைய வல்லமை மறைந்திருந்தது. கவனிக்க வேண்டும் பிரியமானவர்களே, நாம் தொடர்ச்சியாக தேவனுடைய அளவற்ற வல்லமை பார்க்க முடிகிறதில்லை. அதை தொடர்ந்து பார்க்க முடியவில்லை. எப்போதுமே அடிக்கடியாக பார்க்க முடியாது. ஏனென்றால் நம்மால் அதை கையாள முடியாது. We cannot handle limitless power. We will fall in pride. பெருமையில் விழுந்து விடுவோம். ஆகவே தான் தேவன் தம்முடைய பராக்கிரமத்தை மறைக்கிறார். அவருடைய முழு வல்லமை இதுவரைக்கும் யாருமே உலகத்துல கண்டதில்லை. அவருடைய வரம்பற்ற அளவற்ற வல்லமை கிரியை செய்ய வேண்டும் என்றால் நாம் அதை முழுமையாய் எப்பொழுதுமே அடிக்கடியாக பார்க்க முடியாது. ஏனென்றால் அது அந்த அளவுக்கு நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்டது, நம்மால் கையாள முடியாது. ஏன் அது மறைக்கப்பட்டிருக்கிறது? யோபு 26:14. யோபு 26ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஏன் அவருடைய அளவற்ற வரம்பற்ற வல்லமை மறைக்கப்பட்டிருக்கிறது? யோபு 26:14. இதோ இவைகள் அவருடைய கிரியையில் கடைக்கோடியானவைகள். அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம். அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம். நாங்கள் இதுவரைக்கும் அவருடைய வல்லமை பார்த்திருக்கிறோம், ஆனால் கொஞ்சம் தான். ஓ கம் ஆன், உண்மைதானுங்களே? அநேகர் இந்த இடத்துல சுத்தமா இருக்கிறாங்க, சுகமா இருக்கிறாங்க, ஆனால் அந்த வல்லமை கொஞ்சம் தான். அநேக தீராத நோயிலிருந்து குணமாக்கப்பட்டார்கள் இந்த இடத்துல, கேன்சர் நோயிலிருந்து குணமாக்கப்பட்டார்கள் இந்த இடத்துல, ஆனால் அவருடைய வல்லமை கொஞ்சம் தான் பார்த்திருக்கிறோம்.
சிறிதளவுல தான் பார்த்திருக்கிறோம். நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம். பாருங்க எப்படி சொல்கிறார் பாருங்க. இந்த மனுஷன் சரியாக சொல்ல முடியும், ஏன்னா யோபு அந்த அளவுக்கு தேவனோடு நெருக்கமாய் வாழ்ந்த ஒரு மனுஷன். அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம். வாசிங்க. அவருடைய வல்லமையின் இடிமுழக்கத்தை அறிந்தவன் யார்? அவருடைய வல்லமையின் இடிமுழக்கத்தை அறிந்தவன் யார்? பாருங்க, இந்த மனுஷன் யோபு தேவனை நன்றாக அறிந்திருந்தார். ஆனால் அவரே சொல்கிறார், அவருடைய வல்லமையின் இடிமுழக்கத்தை அறிந்தவன் யார்? அல்லேலூயா. அப்போ தாவீது சொல்கிறார், உம்முடைய வல்லமையையும் உம்முடைய மகிமையும் கண்டேன் என்று சொல்லும் போது என்ன வல்லமை அவர் கண்டார்? முதலாவது அவருடைய சிருஷ்டிப்பின் வல்லமை கண்டார். முதலாவது அவருடைய சிருஷ்டிப்பின் வல்லமையை கண்டார். அதே 1ஆம் அதிகாரத்தில் அதை பார்க்கிறோம், எப்படி தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். ஆனால் அவருடைய வல்லமை சிருஷ்டிக்கும் வல்லமை மட்டுமல்ல, அவருடைய வல்லமை தாங்கும் வல்லமையாய் இருக்கிறது. எபிரேயர் 1:3. எபிரேயர் 1:3. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் சகலவற்றையும் தாங்குகிறவராய். எப்படி தாங்குகிறாருங்க? வல்லமை வசனத்தினால். Come on somebody. அப்போ பாருங்க, எந்த வார்த்தை எல்லாவற்றையும் சிருஷ்டித்ததோ அதே வார்த்தை எல்லாவற்றையும் தாங்கி கொண்டிருக்கிறது. அப்போ உங்களை சிருஷ்டித்த தேவன் உங்களை தாங்க மாட்டாரா? உங்களுடைய பிள்ளைகளை தாங்க மாட்டார்களா? Come on somebody. பிள்ளைகள் பாஸ்டர் அவங்க வழி தப்பி போயிருக்கிறாங்க, இது போறாங்க போறோம். நான் சொல்கிறேன், கரெக்ட், வேதனையா தான் இருக்கிறது. ஆனால் ஒரு லெவலை தாண்டி அவங்களால போக முடியாது. ஏன்னா சிருஷ்டித்தவர் அவர்களை தாங்குவார். Come on somebody. தாங்குவார். நோய் 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 நோய்னு அவங்க பின்னாடி இருக்காதீங்க. ஆண்டவர் நீங்க சிச்சிக்கணும், கண்டிப்பா சிச்சிக்கக்கூடிய வயசுல பெரும்பெடுத்து வாங்குங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட லெவல் அவர்கள் தாண்டிட்ட பிறகு நீங்கள் வார்த்தை கொண்டு தான் பேச வேண்டும். அந்த வார்த்தை புத்திமதியா இருக்கட்டும். ஏனென்றால் இவர்களை எனக்கு வெகுமதியாய் கொடுத்த தேவன் அவர்களை தாங்குவார். எந்த வல்லமை கொண்டு என் பிள்ளைகளை சிருஷ்டித்தாரோ அதே வல்லமை கொண்டு தாங்கி அவர்களை ரட்சித்து அவர்களை மீட்டு அவர்களை மீண்டும் மந்தைக்குள் சேர்ப்பார். நான் சொல்கிறேன், எந்த அளவுக்கு அவர்கள் தேவனை விட்டு தூரமா போகிறார்களோ அந்த அளவுக்கு தேவனிடத்தில் நெருக்கமாகி உங்களை மிஞ்சி போவார்கள் உங்களுடைய பிள்ளைகள். Don't lose your faith in God just because your children are going crazy. Put your faith in God and your children will become crazy for Jesus. பிள்ளைகள் வழி தப்பி போகிறதுனால நீங்கள் கோபப்பட்டு வெறித்தனமாய் பேசாதீர்கள். மாறாக உங்களுடைய விசுவாசம் தேவன் நிலைத்திருக்கும் போது திசை தவறி போகிற பிள்ளைகள் தேவனுக்காய் வெறித்தனமாய் வாழ்வார்கள். எதிர்பாருங்க, எப்பொழுது செய்வார்? அது அவர் கையில் இருக்குங்க. துதி ஆராதனை அவருடைய வார்த்தை நீங்கள் எந்த அளவுக்கு ஊக்கமாய் பற்றிக் கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு அதை துரிதப்படுத்துவார். If you want divine acceleration, show divine devotion. தெய்வீக விரைவு உங்களுக்கு வேண்டுமென்றால் தெய்வீக பக்தியை காட்டுங்க. தேவ பக்தி எந்த அளவுக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் விரைவோடு வரும். If you increase your worship, you will speed up the process. உங்கள் ஆராதனை நீங்கள் அதிகமாக்கினால் அந்த மறுமையை நீங்கள் வேகப்படுத்துவீர்கள். ஆமென். அவருடைய தாங்கும் வல்லமை. மூன்றாவது அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்கிறது. ஏகப்பட்டது இருக்கிறது. ஆனால் இந்த 3 தான் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். Praise you Jesus. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. எபேசியர் 1:18-23 வரைக்கும். எபேசியர் 1:18-23. தாம் தம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும்
தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லா துரைத்தனத்துக்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். அடேங்கப்பா, ஒரே ஃப்ளோல அடிச்சு தள்ளின்னு போயிட்டாருங்க. எந்த அளவுக்கு தேவனோடு பவுல் நெருக்கமா இருந்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் சர்வசாதாரணமாய் வார்த்தைகள் அடிக்கிட்டே போறார். அவருக்கே கிரேக்க மொழி தான் உலகத்துல மிக சிறந்த மொழி. ஒவ்வொரு வார்த்தைக்கு பல வார்த்தைகள் பல அர்த்தங்களை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு மொழி உலகத்துல அந்த காலத்துல கிரேக்க மொழி. அந்த கிரேக்க மொழியை ஒரு வேத வல்லுநராய் ஒரு மிகப்பெரிய மேதையாய் படிப்பன் மேதையாய் இருந்த இந்த மனுஷன் திக்கி திணறுகிறார் வார்த்தைகளுக்கு. அத்தனை வார்த்தைகளை கொட்டிவிட்டு சொன்ன பிறகும் கூட அவர் சொல்கிறார், தேவனுடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமையினுடைய மேலோட்டத்தை கூட நான் இன்னும் எட்டி பார்க்கலன்றார். ஆகவேதான் அத்தனை வசனங்களை வாசிக்க சொன்னேன். ஏன்னா அது முழுமையை வாசித்தால்தான் சிருஷ்டிப்பின் வல்லமை பார்க்கலும், அவருடைய தாங்கும் வல்லமை பார்க்கலும், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை மிகப்பெரியது, மகத்துவமானது. ஆனால் அத்தனை வார்த்தைகளை சொல்லி தேவன் தம்முடைய வல்லமை விளக்கினாரே, அந்த 5 வார்த்தைகள், அதுல 5 வார்த்தைகள் இருக்கிறது, கிரேக்க வார்த்தைகள். அவருடைய வல்லமையினுடைய பல கோணங்களை விவரிக்க 5 வார்த்தைகளை பயன்படுத்தி எல்லாம் சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள் காண்பிக்கும் பொருட்டு. பாயிண்டே மிஸ் பண்ணிட்டீங்க பாருங்க. அதெல்லாம் எதற்காக சொன்னாருங்க? ஏதோ நீங்க உயிர்த்தெழுதலுடைய வல்லமையினுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு மட்டுமல்ல, அந்த வல்லமை இப்பொழுது உங்களுக்குள் 24 மணி நேரமும் வாசமா இருக்கிறது. You are living and dwelling in resurrection power. You didn't hear me. I said you are living and dwelling in resurrection power. உயிர்த்தெழுதலினுடைய வல்லமையில் நீங்கள் தங்கி தாபரிக்கிறீர்கள். இந்த சரீரத்திற்கு இந்த உலகம், இந்த பூமி தேவைப்படுகிறது. மீன்களுக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது, செடிகளுக்கு நிலம் தேவைப்படுகிறது, மிருகங்களுக்கு காடு தேவைப்படுகிறது, மனிதனுக்கு தேவன் தேவைப்படுகிறார். நம்முடைய சுற்றுப்புறம் தேவன். Our environment is God's resurrection power. என்னுடைய வாழக்கூடிய நிலைமை அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. Are you getting it, church? Praise the Lord. கடைசியாக அவருடைய வல்லமையையும், இன்னொரு வார்த்தை சொல்ற, அவருடைய மகிமையையும் கண்டேன். தாவீது அவருடைய வல்லமை மட்டும் கண்டதில்லை, அவருடைய மகிமையையும் கண்டார். அப்போ மகிமை என்று சொல்லும் போது தேவனுடைய கணம், தேவனுடைய பிரகாசம், தேவனுடைய ஆழ்தத்துவத்தின் முழுமை, அவருடைய ஆழ்தத்துவத்தின் முழுமை. I want you to think about that. I just want you to think about that. அதை குறித்து நீங்கள் சிந்திங்க. தேவனுடைய மகிமை நமக்குள் வாசமாய் இருக்கிறது. அந்த மகிமை சிற்றின்பங்களுக்கு விற்று விடாதீங்க. மண்ணுக்காக மாணிக்கத்தை, அது நம்முடைய சாட்சியா இருக்கணுங்க. மண்ணுக்கான உலக உல்லாசம், உலக பாசங்கள்
உலக இச்சைகள், இதற்கு தேவ மகிமையும் வல்லமையும் என்னால் விட்டுவிட முடியாது. சங்கீதம் 19:1 வேகமாக எடுத்து முடிப்போம். 2 வசனங்கள் மட்டும் வாசித்து முடிப்போம். சங்கீதம் 19:1. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. அல்லேலூயா. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆமென். தேவனுடைய மகிமை ஒரு இடத்தில் வரும்போது நான் சொல்கிறேன், நீங்கள் எதையும் செய்ய முடியாது. நிரூபிக்கிறேன். 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். அவர்கள் ஒருமிக்க பூரிக்கைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிக்கைகள், தாளங்கள், கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. தேவனுடைய மகிமை ஒரு இடத்தை நிரப்பணும்னா அதற்கு சில காரியங்கள் இருக்கிறது. சில காரியங்கள் நாம் முதலாவது செய்ய வேண்டும். மீண்டுமாய் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் ஒருமிக்க பூரிக்கைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் இருங்க, எங்க வாசிக்கிறீங்க? 13ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்க? வாசிங்க. அவர்கள் ஒருமிக்க பூரிக்கைகளை ஊதி. அவர்கள் ஒருமித்து. முதலாவது நாம் ஒன்று கூடி வரும்போது மட்டும்தான் தேவ மகிமை உள்ளாவோம். You cannot have differences with each other and expect God to do miracles in your life. Amen. மற்றவர்களோடு வேறுபாடு வைத்து கொண்டு முரண்பாடுகள் ஓடு வாழ்ந்து கொண்டு தேவ மகிமை இறங்கும் என்று ஒருமித்து அவர்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருந்து, அதுக்கப்புறம் வந்து பாருங்க, அவர்கள் வாசிங்க. ஏக சத்தமாய் முதல் மீண்டும் வாசிங்க. அவர்கள் ஒருமிக்க பூரிக்கைகளை ஊதி. பூரிக்கைகள்னா என்னங்க? ட்ரம்பெட்ஸ், எக்காலங்களா? ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆராதனை முதலாவது யூனிட்டி, ஒற்றுமை. இரண்டாவது ஆராதனை. ஆராதனை என்று சொல்லும் போது இசை வாசிக்கிறவர்களும் பாடல்களும் நாமும் சேர்ந்து ஒருமித்து, அதுவும் எப்படிங்க? ஏக சத்தமாய். Come on somebody. With one sound. It's a sound of praise. It's a sound of war. It's a sound of victory. It's a sound of worship. ஆராதனையின் சத்தம், துதியின் சத்தம். நான் சொல்கிறேன், யுத்தத்தின் சத்தமா இருக்கிறது. யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணக்கூடிய எக்கால சத்தமா இருக்கிறது. அவர்கள் அப்படியாக துதித்து கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொன்ன பிறகு வேதம் சொல்கிறது, கடைசியான அந்த கடைசி வாக்கியத்தை வாசிங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று. கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. எப்பொழுதுங்க? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொன்ன பொழுது, அப்ப முதலாவது ஒற்றுமை, இரண்டாவது ஆராதனை. ஆராதனை என்று சொல்லும் போது இசையும் பாடலும் சேர்ந்து, அதன் பின்பு தேவனை பற்றிய அறிக்கை, தேவனை குறித்த வெளிப்பாடு. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று. அப்போ நம்முடைய ஆராதனை தேவனை மகிமைப்படுத்துவதற்காக மட்டுமே, பிரச்சனையை சொல்வதற்கான நேரம் அல்ல. ஆராதனை நேரம் கர்த்தரை புகழ்ந்து பாடுவது. அப்பொழுது கர்த்தர் அந்த வீட்டை ஒரு மேகத்தினால் நிறைத்தார். 14ஆம் வசனம். அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. Praise the Lord. யாவரும் எழுந்து நிற்போம். நான் சொல்கிறேன், தேவ மகிமை இறங்கும் போது, மேக ஸ்தம்பம் இறங்கும் போது
ஆசாரியர்கள் பணிவிடை செய்ய முடியாது, பிரசங்கம் செய்ய முடியாது. ஆமென். ஜெபம் ஏறெடுக்க முடியாது. தேவ மகிமை இறங்கும் போது நான் சொல்கிறேன், சாஷ்டாங்கமாய் நாம் விழுந்து பணிந்து குனிந்து தொழுது, எந்த இடத்தில் பாருங்க, மற்ற இடத்துல மற்ற விசுவாசிகள், மற்ற மதத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் தேவனை தொழுது கொள்ள நேரம் வரும்போது அவர்கள் எங்க இருந்தாலும் சாஷ்டாங்கமாய் முகம் குப்புற விழுந்து, அவர்கள் எங்க இருந்தாலும் சரி அங்க தேவனை தொழுது கொள்வார்கள். ஆனால் உண்மையான தேவனை வைத்திருக்கிற நாம் தான் ஒயிட் காலரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சபையில கூட வெட்கத்தோடு தான் காரியத்தை செய்கிறோம். மற்றவர்கள் அதை, ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய தேவனை ஆராதிக்கும் நேரம் யாரை குறித்து அவர்கள் கவலைப்படுறதில்லை. பிரியமானவர்கள், அவர்கள் சாதமான ஆட்கள் அல்ல, அவர்கள் கோட்டீஸ்வரர்கள், அவர்கள் மேதைகள், அநேக இன்வென்ஷன்ஸை செய்தவர்கள், கண்டுபிடிப்புகளை சாதித்தவர்கள், கண்டுபிடித்தவர்கள். ஆனால் அவர்களுடைய தொழுகை நேரம் வரும்போது எல்லாவற்றையும் மறந்து தங்கள் தேவனை தொழுது கொள்கிறார்கள். நாம் ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறோம்? இவ்வளவாய் மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாமல் சாஷ்டாங்கமாய் பணிந்து குனிந்து நாம் அவருடைய முழு மகிமையும் முழு வல்லமையும் பெறக்கூடிய நேரத்தை நாம் ஏன் இழக்கிறோம்? கூச்சத்தினால் ஏன் இழக்கிறோம்? எவ்வளவு நாள் இந்த கூச்சத்தினால் நாம் பல காரியங்களை இழக்க போகிறோம்? அதை மாற்றுவோம். இந்த நாள் அதை மாற்றுவோம். இருக்கிற இடங்களிலே ஒரு சில வினாடிகள் உங்களை மறந்து, உங்கள் சூழ்நிலையை மறந்து, உங்கள் பிரச்சனைகளை மறந்து, உங்கள் நஷ்டங்களை மறந்து, கஷ்டங்களை மறந்து, உங்கள் சோர்வுகளை மறந்து, வியாதிகளை மறந்து, வலி வேதனைகளை மறந்து, தாங்க வண்ண துயரத்தை மறந்து கம்பீரமாய் கர்த்தரை ஆராதிங்க பார்ப்போம். தயவுசெய்து மௌனமாய் ஆராதிக்காதீர்கள். கம்பீரமாய் கம்பீரமாய் கம்பீரமாய். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, என் ஆண்டவரே, ஆராதனை ஒரு கடமை அல்லப்பா, என் ஆராதனை அப்பா, என் தேவனை ஆராதிக்கின்ற என் ஆராதனை மகிழ்ச்சியால் செய்கிறேன். ஹல்லேலூயா. நீர் என்னுடைய தேவனாய் இருக்கிறபடினால் நான் ஆராதிக்கிறேன். நீர் கொடுத்ததற்காக அல்ல, நீர் என்னுடைய அப்பா. நீர் என் தாயை தேற்றுவது போல் என்னை தேற்றுகிற தேவன் அல்லவா? ஒரு தாய் தன் பாலகனை மறந்தாலும் என்னை மறவாத தேவனாய் நீர் இருக்கையில் நான் எப்படி ஐயா துதிக்காமல் இருப்பது? யார் என்ன நினைத்தாலும் அதை குறித்து எனக்கு ஒரு கவலை இல்லை. நான் தேவனை துதிக்கிறவன், தேவனை ஆராதிக்கிறவன். நான் தேவனுடைய பிள்ளை. என் அப்பாவனுடைய புகழ சொல்லித்தான் தீருவேன். என் அப்பாவுடைய மேன்மையை பற்றி நான் பேசுவேன். நான் அப்பாவை குறித்து நான் பெருமைப்படுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Come on somebody, come on, come on, come on. ஹல்லேலூயா. எல்லா டெக்னீஷியன்ஸ் உங்களுடைய வேலையை நிறுத்தி கர்த்தரை ஆராதிங்க. மியூசிஷியன்ஸ் உங்களுடைய இசையை வாசி கர்த்தரை துதிங்க. Show your praise to your God. Show your praise to your God. Rebecca telerama mamrosheka. Arande kerama mamrate kereyanda. Yerera mamrandele reboko shararaba. Reketelera daramandere de ontoko rabase. Ebraka baba sararaba bandere yo shata. Sheketelera mamakendere yo saya. Oh hallelujah. 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 என் துதி உமக்கே,
என் ஆராதனை உமக்கே, என் புகழ் உமக்கே, என் எல்லாம் உம்முடையப்பா, உம்முடையதப்பா. நான் உம்முடையவன், நான் உம்முடையவன், நீர் என்னுடையவர். எல்லாம் என்னுடைய, எல்லாம் உமக்கு தருகிறேன் ஐயா. என் ஆசை, என் பாசம், என் வாஞ்சை, என் விருப்பம் நீர்தான் ஐயா. என் ஏக்கம் நீர்தான் ஐயா. என் ஆசை நீங்க தான்ப்பா, என் ஆசை நீங்க தான்ப்பா, என் ஆசை நீங்க தான்ப்பா, என் ஆசை நீங்க தான்ப்பா. இந்த சபை நிரப்புங்கப்பா. துதி ஆராதனையில் இந்த சபை நிரப்புங்கப்பா. ஒருபுறம் விடாதீங்கப்பா. எல்லாரையும் ஆண்டவரே நிரப்புங்க, உங்க வல்லமை கொண்டு நிரப்புங்க. துதியின் ஆடை அணிந்து துயரெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்பேன். ஓ ஹல்லேலூயா. துதியின் ஆடை அணிந்திருக்கிறேன்ப்பா, ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. ஆராதனையுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்கிறேன் ஐயா. பா, அதற்காக தான் ஆண்டவரே இந்த சபைக்கு வந்தேன், உம்மை ஆராதிக்க. மற்றவரோடு பழகுவதற்காக வரலப்பா. நோ 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 நோ, நான் அதற்காக வரல. உம்மை மகிமைப்படுத்த நான் வந்தேனப்பா. என் ஆராதனை உம்முடைய வல்லமையையும் உம்முடைய மகிமையும் காண வல்லமை விளங்கப்படும் ஐயா. உங்க மகிமை வெளிப்படுத்தும் அப்பா. வானங்களும் உங்களுடைய மகிமை வெளிப்படுத்துகிறதே. அப்போ உம்முடைய உன்னத சிருஷ்டியாக நாங்க உங்களுடைய மகிமை வெளிப்படுத்த கூடாதா? எங்கள் ஆராதனை மூலமாக இப்பொழுது ராஜா உங்களுடைய மகிமை விளங்கப்படும் ஐயா. உங்க மகிமை வெளிப்படுத்தும் அப்பா. ஒவ்வொருத்தர் மீது உங்களுடைய பலத்த அபிஷேகம், உங்களுடைய வல்லமை இறங்குவதாக, உங்களுடைய வல்லமை இறங்குவதாக. ஒவ்வொருத்தரையும் நிரப்பும். ஷெகேரா மம்ரோகோ செரேரபாண்டா. Thank you, Lord. Thank you. என் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் ஆண்டவர்களும் உம்முடைய நாமத்திற்கு மட்டுமே மகிமை உண்டாவதாக. கோடிக்கணக்கான ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். என் உதடுகள் உம்மை பாடி மகிழும். என் நாவு, என் வாய் உம்முடைய மேன்மையும் புகழும் மகத்துவம் அறிக்கை செய்யும் அப்பா. பாடலை பாடி உம்மை துதிப்போம், இசையை மீட்டு உம்மை துதிப்போம். ஓ ஹல்லேலூயா. எக்காலங்களை ஊதி துதிப்போம். எனக்கு தயக்கம் இல்லப்பா. I don't care. நான் என் அப்பாவை பார்க்க வந்தேன், பார்த்துட்டேன். பார்த்த பிறகு நான் எப்படி மௌனமா இருக்க முடியும்? நீங்க என்ன வேணும்னு நினைச்சுங்க, எங்க அப்பா நான் பார்த்துட்டேன். அவருடைய வல்லமை நான் பார்த்துருக்கிறேன். அவருடைய மகிமை நான் பார்த்துட்டேன். நான் சொல்லிதான் ஆகணும். அந்த வல்லமைக்காக, அந்த மகிமைக்காக நான் துதித்து தானே ஆகணும். Thank you. Thank you, Lord. Daddy, thank you. அப்பா thank you சொல்கிறேன்ப்பா. அப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து thank you சொல்றேன்ப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்துப்பா. ஆவி ஆத்மா சரீரத்தோடு ஆராதிக்கிறேன். என் முழு பலத்தோடு ஆராதிக்கிறேன். ஏற்றுக்கொள்ளையா, இது உமக்குரியதப்பா. கனமும் வல்லமையும் மகிமையும் மாட்சிமையும் உம்முடையதப்பா. துதியும் புகழும் மேன்மையும் மகிமையும் உம்முடையதப்பா. நாங்கள் உமக்கு தருகிறோம். ஒரு குடும்பமாய் உமக்கு தருகிறோம். பிள்ளைகளாய் உமக்கு தருகிறோம். எடுத்துக்கொள்ளும் அப்பா.
ஏக சத்தமாய் உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஏக சத்தமாய் ஆண்டவரே, இசை கீதங்களோடு ராஜா, தம்புரங்களோடு அல்லேலூயா, பெரிய காரியங்களை ஆண்டவரே இந்த நாளில் செய்யும் ஐயா. பிரச்சனைகளோடு வந்திருக்கிற மக்களை கண்ணோக்கி பாருங்க. கலக்கத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, ஆண்டவரே கேள்விகளோடு, எவ்வளவு நாட்கள் தான் நான் இதை தாங்க போகிறேன், எவ்வளவு நாட்கள் தான் என்னை கண்டு கொள்ளாமல் போவீர்கள் அப்பா, எவ்வளவு நாட்கள் தான் என்னுடைய எதிரிகளை என்னை உபத்திரப்படுத்துவார்கள் என்று கலங்கி ஆண்டவரே உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் அப்பா. உம்முடைய மகிமை அவர்களோடு சென்று ஆண்டவரே அவர்களுடைய எதிரிகளை தொட்டு அவர்களை மாற்றட்டும். நாங்கள் யாரும் வெறுக்கலப்பா, அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். எங்களை நிந்திக்கிறவர்கள், எங்களை பரிகாசம் செய்கிறவர்கள், எங்களை இழிவாய் பேசுகிறவர்கள் நாங்கள் மன்னிக்கிறோம் அப்பா. உங்களுடைய மகிமையினால் பிள்ளைகளை நிரப்புங்க, உங்களுடைய மகிமையினால் பிள்ளைகளை நிரப்புங்க. இந்த சபையில் ஆண்டவரே ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரீரம் மாற்றப்படட்டும். சத்தியத்தை கேட்டு விட்டு போய் ஆண்டவரே வெளியே ஆண்டவரே நாங்கள் சாதாரணமாய் வாழக்கூடாது ஐயா. கேட்ட சத்தியங்களை வாழ்கிறவர்களாக நாங்கள் அனைவரும் கர்த்தாவே இந்த சபை விட்டு போகும்போது ஆராதனையாளர்களாக நாங்கள் போனோம்பா. அற்புதங்களை செய்யும். ஆன்லைனில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே அற்புதங்களை செய்யும். சரீர சுகவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் சபைத்து அப்புறப்படுத்துகிறேன். கண்களிலும் மனதிலும் சரீரத்திலும் இருக்கிற எல்லா குறைபாடுகள் இப்பொழுது நான் மாற்றுகிறேன் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால். அவர்களுடைய முழு ஆவி ஆத்ம சரீரத்தையும் உம்முடைய சுகமாக்கும் வல்லமை பாய்ந்தோடி சுஸ்தமாக்கட்டும். எல்லா துதி கன மகிமைக்கு சொந்தம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை, பிரசனம், வழிநடத்துதல், அன்யோன்யம், ஐக்கியம் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கூறி தேவ ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக அதை வெளியே சென்று பகிர்ந்து கொள்கிறவர்களாக மாறி ஒரு பாடலை பாடி கர்த்தரை துதித்து நாம் கடந்து செல்லலாம். யாவரும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அறிக்கை செய்வோம். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை என் மேல் பிரகாசிக்க பண்ணி என் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை என் மேல் பிரசன்னமாக்கி எனக்கு சமாதானம் கட்டளிட கடவார் என்பதே. ஆமென்.